விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஃபேக்காக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சமீபத்தில் UFDA அதாவது யுனைடெட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன்லேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருந்தது. அதாவது 2024 வெளியான படங்களில் அதிகமாக வசூல் செய்த முதல் 5 திரைப்படங்கள் எது அப்படிங்கிற பட்டியலை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அந்த பட்டியலில் 5வது இடத்துல தனுஷ் நடித்த ராயன் திரைப்படமும், 4வது இடத்துல விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படமும், 3வது இடத்துல விஜய் நடித்த தி கோட் திரைப்படமும், 2வது இடத்துல சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படமும், முதல் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையின் திரைப்படமும் இடம் பிடிச்சிருந்தது. இந்த செய்தியை நம்ம சேனலில் கூட அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போது விஜய் ரசிகர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒன்றும் இல்லை, விஜய் படத்தை 3வது இடத்துல இருந்து ஃபஸ்ட் இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கோட் படத்தை 3வது இடத்துல வேட்டையின் படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த போஸ்டருக்கு ரிப்ளை பண்ணும் விதமாக இப்போ UFDAலேருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது ஃபேக்காக எடிட் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் லிஸ்ட்டு இது தான் அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படம், அப்புறம் அமரன், அப்புறம் கோட், அப்புறம் மகாராஜா, அப்புறம் ராயன், இந்த 5 படங்கள் தான் டாப் 5 லிஸ்ட் அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க. தெலுங்கு சினிமா, பாலிவுட் சினிமாலாம் 1000 கோடி 1500 கோடின்னு போயிட்டுருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரையும் இப்படி ஃபேக்காகவே க்ரியேட் பண்ணி தமிழ் சினிமா துறையே மேலே வராமல் ஆக்கிடுவாங்க போல். என்னத்தை சொல்ல, எல்லாம் தமிழ் சினிமாவோட தலைவிதி அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான்.